வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஆக்சுவலாக இப்போ நமக்கு வந்து Q3யோட பீரியடே முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம வந்து Q3யோட ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து பார்க்குறோம். இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய Q2வோட பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். Q2வோட பெர்ஃபார்மன்சஸில் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டு Q1 காட்டிலும் Q2ல வந்து சின்ன டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏயுஎம் மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்லைட்டாக வந்து ஒரு டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தென் கலெக்ஷனோட எஃபிஷியன்சியோட ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 95% இருக்குது. இவங்களோட இதுக்குள்ளே இவங்க பிரான்ச்சஸ்லாம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 33 பிரான்ச் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 769 ஆஃபீஸர்ஸ் வந்து Q2ல வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம். எனிவே நமக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க ஏறுற மாதிரி ஏறி போயிட்டே இருக்கும். திடீர்னு வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலும் அதுக்கு கீழே நல்லா அடித்து இறங்குவாங்க. அந்த இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே அது பொருத்தமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வீக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 744ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 535 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங்லி பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக வந்து அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. அடிக்குவேட் லெவலுக்கும் கொஞ்சம் மேலேயே தான் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 1.3 இருக்குது. ஸோ இப்போ 1.3 அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பியாண்ட் டாலரன்ஸ் தான். ஸோ இப்போ இந்த 0.3 வந்து புக் வேல்யூவில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிஇயோட க்ரோத் வந்து 1% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நெட் கேஷ் ஃப்ளோவோட ரேஷியோ நெகட்டிவில் தான் இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் Nifty 50யோட பார்க்கும்போது போன வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது லாஸ்ட் 12 மந்த்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 41% கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. பீட்டா ஸ்கோர் 1 அப்படின்னு இருக்கு. நார்மல் வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட்னு பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 19 to 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. EPS உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 8.2% வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ங்கிறது வந்து செப்டம்பர் 2025 டு செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 14.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 260, இது வந்து 286 இருக்கு. இது போன தடவை காட்டிலும் ஒரு 20 பாயிண்ட் கூட. EPS பார்த்தோம்னா 0.7 வந்து போன தடவை காட்டிலும் கூட எடுத்து 9.7 இருக்கு. EPSோட TTM இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 37.5 இருக்கு. 0.6 போன தடவை காட்டிலும் கூட. இதே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை ஸ்டாக்னேஷன்லேருந்து லேசாக ஒரு பம்ப் ஆயிருக்கு. பட் வந்து இது சஸ்டைன் ஆகுமாங்கிறத நம்ம இனிமேல் தான் அதை பார்க்கணும். ஓரளவுக்கு ஏன்னா இந்த இடத்துல வந்து 36.4 36.9. ஸோ இது ஸ்டாக்னேட் ஆகிருக்குன்னு கன்சல்ட் பண்ணோம்னா கீழே கரெக்ஷன் தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பம்ப் இருக்குது. இது வந்து சஸ்டைன் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம அடுத்தடுத்த குவார்ட்டரில் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் இவங்க 9க்கு கீழே இவங்க வந்து எப்போ வந்து EPSோட ரிசல்ட் வருதோ அப்போ வந்து ஸ்டாக்னேட்லேருந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வருதுன்னு அர்த்தமாகும். ஸோ இப்போ அந்த மாதிரியான சமயத்தில் கரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் லீடு எடுக்கிறதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழலில் MF 2.39% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த குவார்ட்டருக்கு அவங்களுடைய ஹோல்டிங்கில். இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.35% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. FIS தன்னோட ஹோல்டிங்கில் 2.33% கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம கொஞ்சம் இவங்களுடைய EPS தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 231. 1.3 இருந்தது, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணாமல் அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இவங்களுடைய ஃபேர் ப்ரைஸ் 441, கரண்ட் ப்ரைஸ் 534. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.21ன்னு வருது. ஸோ 1.5 வரைக்கும் இவங்க 1.25 கடக்குறாங்கன்னா 1.5 வரைக்கும் வரும்.
1.5 அப்படின்னு சொன்னா 662. இப்ப ஆக்சுவலா இது போன குவார்ட்டர்ல 662 அச்சீவ் ஆயிருச்சு. அச்சீவ் ஆயிட்டு இப்ப 551ங்கிற 1.5 கீழ உடைச்சு இவன் போய்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிறாங்கும் போது ஒன்று வந்து 1.25ல இவன் வந்து சப்போர்ட் எடுக்கணும். 1.25ல அவன் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க 1 அண்ட் 0.75 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 300 ரூபாய்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 0.75க்குலாம் வந்துச்சுன்னா 300 ரூபாய்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 1ன்னா 440 அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்த குவார்ட்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்தது அப்படின்னு சொன்னா இதுலலாம் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் எப்படி இவங்க ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக Q2ஓட இது முடிச்சுட்டு Q3யோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய மூவ்மெண்ட்டுங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஏ 37.5, அது ஆவரேஜ் பண்ணும்போது 9.38ன்னு வருது. அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு Q3க்கு வந்து ஆவரேஜா எக்ஸ்பெக்ட் பண்றது எஸ்டிமேட்டட் இபிஎஸ்ங்கிறது Q3க்கு 9.38. இப்போ இதை வந்து எக்ஸிட் ஆக போகிறது 9.30. ஸோ இப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் இருக்குது. அப்படி ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை. அதே மாதிரி குமுலேட்டிவ் ஆவரேஜும் பார்த்தோம்னா 9.35. அப்படியே எல்லாமே ஒரே மாதிரி லெவலில் ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கு. 9.5க்கு மேலே எடுத்தான்னா வேணா அது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்காம வந்து அது சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த ரேஞ்சுக்கு தான் வருது, இல்லாட்டி இதை காட்டிலும் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷனை வந்து லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சரி, இப்போ இந்த குவார்ட்டர் அதாவது Q2ஓட ரிசல்ட் வந்தது, Q2ஓட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 536லேருந்து 666. ஸோ இப்போவே அந்த 666ங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு தான் 513 வந்துட்டு இப்போ 536 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ 536 உடைச்சான்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இதுக்கு நம்ம வந்து அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து வேற ஃபார்முலா, இந்த ஃபார்முலாக்குள்ளே வரல. ஏன்னா ஆக்சுவல் ரிசல்ட்டு வரலை இன்னும். ஸோ ஆக்சுவல் ரிசல்ட் வரக்கூடிய நிலையில் நம்ம வந்து இந்த குவார்ட்டருக்கு உண்டான ரேஞ்சு பார்க்குறது தான் சரியாக இருக்கும்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ அதனால நான் எடுத்திருக்கிறேன். நான் இங்கே எடுத்திருக்கிறது S2 X2லேருந்து R2 வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறோம். S2ங்கிறது 393, S2 S1 உடைய மிட் பாயிண்ட் 414, S1 450. நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் இந்த S1 அண்ட் பிரேக் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 514, பிரேக் பாயிண்ட் 558, R1 593லேருந்து 615, R2 683லேருந்து 723. இப்போ இவன் வந்து ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷனில் போகிறான்னு பார்க்கணும். இதில் என்னன்னா பிரேக் பாயிண்ட்டை மேலே உடைக்கல அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போயுமே பிரேக் பாயிண்ட்டு மேலே உடைக்கல. இப்போ இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறான் இந்த குவார்ட்டரு. ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டை உடைக்கல, மேலே உடைக்காம அப்படியே கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுத்தான்னா மிட் பாயிண்ட்டை உடைக்கும் போது S1க்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. S1லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க S1 அதுக்கப்புறம் S2ஓட மிட் பாயிண்ட்டுங்கிறது 414லேருந்து 393. இந்த இடத்துல கொஞ்சம் நேரோவாக இருக்குது. ஸோ இப்போ அவன் S1ல சப்போர்ட் எடுக்காம கீழே வந்தான்னா இந்த நேரோ பாயிண்ட்ல கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இவன் டவுன் ட்ரெண்டை கீப் அப் பண்ணினான், அதாவது ஃபாலிங்கை கீப் அப் பண்ணான்னா இந்த மாதிரியான சினரியோ. இல்லை அப்சைடில் வந்து போகிறோம் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சான்னா R1ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் R1ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருந்துச்சுன்னா R2 போகிறானாங்கிறத நம்ம பார்ப்போம். R2 போகிறது கொஞ்சம் சந்தேகம் தான், பட் R2 போகிறானான்னு பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.